நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. யாருக்குன்னா இதுக்கு முந்தைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இதே பாலத்தில் சரியான சைஸ் ஜிலேபி அடித்தோம். இன்றைக்கும் அந்த வகையில் ஜிலேபி அடிக்க தான் வந்திருக்கிறோம். ஸ்லிங் ஷாட் தான், ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட். இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து லோ ப்ரைஸு, சரிங்களா? எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். உப்பு தண்ணி நண்பர்கள் மட்டுமே மீன் பிடிக்கணுங்கிறது நம்ம எண்ணம் கிடையாது. நல்ல தண்ணி சார்ந்த நண்பர்களும் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம். அந்த வகையில் இன்றைக்கி ஏதாவது மீன் அடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ட்ரை பண்ண போகிறேன். போட்டேன். அடிச்சிட்டீங்களா? அடிச்சேன். ஐயோ ஆமாண்ணே, மீன் நான் பார்த்தேண்ணே அடிச்சது. இல்லை இருக்கான்னு பாருங்க. இருக்கும் இருக்கும். எப்படி இல்லைன்னு கட்டிட்டு கரெக்டாக அடி விழுந்துச்சு. மொதல் சாட்டே கரெக்டாக விழுந்துச்சு. ஆனால் மீன் மிஸ். ஷார்ப்னஸ் இல்லையோ? உருவிட்டு மீன் உருவிட்டு. சரி, இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் டைம் கொடுத்தாலும் திருப்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடிச்சேன். அடிச்சிட்டீங்களா? அந்த படுத்துட்டான் பாருங்க. ஆமா ஆமாண்ணே, பார்த்தேன் பார்த்து தூக்கிடலாமா? ஹெட்ஷாட்டா? பார்த்து நரம்பு. ஆமாண்ணே, சரியான ஹெட்செட். என்ன தூக்க முடியல. இது என்னது? செப்பிலி மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து நல்ல தண்ணி செப்பிலி நண்பா. இது நல்ல தண்ணி செப்பிலி தானே? எனக்கு இவ்வளவு பிரச்சனை பார்த்ததே இல்லையானே. சரியான ஹெட்செட்ண்ணே, பக்கா ஹெட்செட். எனக்கு என்னது இது? பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல. நாங்கள் துன்புறுத்தலை, அதாவது நம்ம உணவு தேவைக்கு தான் பிடிக்கிறோம். இதை ஒரு நண்பர் பார்த்துட்டு துன்புறுத்தணும்னு நினைப்பீங்க. துன்புறுத்தலை, நம்ம உணவு தேவைக்கு பிடிச்சிட்டு இருக்கோம். அது சைஸை பாருங்க, எவ்வளவு பெருசுல இருக்கு. அம்மா, இது செப்பிலியோட பெருசா இருக்குண்ணே. சரியான பீஸ். அப்பா, இது 1 கிலோ வரும். 1 கிலோ மிச்சமாவே இருக்கும். அப்பா பாத்தீங்களா? மான்ஸ்டர்னா இதான் மான்ஸ்டர். சரியான பீஸ். அடுத்த ட்ரை பார்ப்பேன். மொதல் ஷாட்லேயே அடித்தேன், ஆனால் உரி ஓடிட்டு. 2ஆவது ஷாட்லேயே ஹெட் ஷாட் போட்டாச்சு. ரைட்டு. இன்னைக்கு அந்த வகையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைன் வந்து சின்ன லைன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது முந்தைய வீடியோவில் வந்து பரு லைன் போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து சின்ன லைன் போட்டிருக்கேன். நார்மலாக அந்த எத்தனை எம்எம்? 30 எம்எம்மா? ஆமாம், அந்த மாதிரி போட்டிருக்கேன். முதல்ல 50 எம்எம் போட்டிருந்தேன். போகலை, வெளியே போகல. இது நல்லா போகுது. அதனால் கொஞ்சம் நல்லா சைஸாகவே ட்ரை பண்ணுங்கள். பொடுசா நார்மலாக போடுங்க. பீடிங் நிறைய ஆகுது. அதனால் மீனை எடுத்து போட்டு அடுத்ததான் அடிக்க முடியாது அப்படிங்கிற பார்ப்போம். பார்த்துட்டான், நம்மளை பார்த்துட்டு எப்படி திரும்பி போயிருந்தீங்க. திரும்பிட்டோ? இந்த ரவுண்ட் அலர்ட் ஆயிட்டு. ஏன்னா ஒரு தடவை மீன் தூக்கணும் பார்த்தீங்களா, அதனால ரொம்ப உஷாராயிட்டு. நம்ம இங்கிருந்து குறி வச்சோடனே அவனுக்கு தெரியுது. அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டாச்சா? ஏது அந்த சிவப்பு கலர் வால் சிவப்பு கலர்ல இருந்துச்சாதா? நான் கேட்டதான். வந்துட்டு சிவப்பு கலர் செல்லக்குட்டி வந்துட்டான். சிவப்பு கலர் செல்லக்குட்டி. என்னென்ன வித்தியாசமான கலர்ல இருக்கு? என்ன வந்துருண்ணே. என்ன ப்ளீஸ்ண்ணே. இது என்னது? இது என்னதுண்ணே? இது மீன் இப்போ மாடு மாதிரி இருக்கண்ணே. எவ்வளவு பெருசு பாருங்க. செதுலே ஒரு தினுசா இருக்கு பாருங்க. உருவிட்டு இப்படித்தானே இப்ப போயிருக்கும். ஆமா, இப்படித்தானே போயிருக்கும். காலு புழுக்க மாதிரி இருக்கு. தூக்குங்கண்ணே, கடல் மீன் மாதிரி தூக்குங்கண்ணே. எனக்கு ஃப்ரேம்குள்ளே வரமாட்டேங்கண்ணே. என்னதுன்னு இது? சிவப்பு கலரு. இப்பதான் தலை காட்டாரு. என்ன சிவப்பு கலர்ல அலையுதுண்ணா, அதை தூக்குங்க அப்படின்னாரு.
சொல்லி அடிச்சான் கில்லின மாதிரிதான். சரியான சைஸ்ண்ணே. இது சோறா 1 கிலோ கூட இருக்கும், தவிர குறையா இருக்காது. போன ரவுண்ட் அடிச்சது ஒரு 3/4 கிலோ அடுத்து வரும், 1 கிலோ அந்த மாதிரி வருவான். இவன் 1 கிலோ கூட இருப்பான். இங்க பாருங்க. அப்பா உண்மையில இந்த சைஸ்ல எல்லாம் ஜிலேபி இருக்குண்ணே. இருக்கு பாருங்க, நம்ம ஊர்லயும் ஜிலேபி இருக்குங்க. வாங்க பிடிங்க. இன்னும் உங்க கால் அது தோகைக்கு தானே இருக்கு. ஆமா, பாதம் உங்க பாதம் இந்த தோகை சைஸுக்கு தான் இருக்கு. சரியான பீஸு. சரி, இதை பைக்ல போட்டு அடுத்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். தூக்குங்க. வெட்டுறதுக்கு முன்ன முதல்ல வந்து அறிவையும் ஆயுதத்தையும் தீட்டணும். அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, இது வந்து முள்ளு பாயிண்ட் இல்லைன்னா அது உள்ள யாரை சிரமப்படுது. அதனால லைட்டாக தீட்டி அடிக்கிறோம். அடிச்சா யாரண்ணே? மணலையா? அவனே தான். மணலையா? பரவாயில்ல. இல்ல மணலை இதுல அடி விழுதா? பரவாயில்லையாண்ணே. ஏன்னா மணலை அடிச்சிட்டீங்கன்னா பெரிய லெவல்ல. அது எப்படி அடிச்சிருக்க பாருங்க, எங்கிட்ட இருந்து பொத்து போயிருக்கு பாருங்க. பொத்துட்டு தான் போயிருக்கா? அது மேல முதுகுல வந்து அடிச்சு போயிருக்கு பாருங்க, இந்த பக்கம். அப்போ ஏன்னா அப்போ இது இந்த என்னது இந்த காடை வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சாட்டை அடிச்சிருக்கீங்க நீங்க. மடவை மீன் பிடிச்சிருக்கிறோம். அடி சாட்டைகள் செம நல்ல அக்யூரசினே. அடிச்சு அடி ஒவ்வொன்றும். இது உங்களுக்கு சின்ன மீன். இது சின்ன மீனா? நம்ம தூண்டில மாட்டுற சைஸ் இதுதான்ப்பா. அந்த மீனை கட்டிட்டு இதை காட்டுறதுக்கு ஏதோ புழுக்க மாதிரி இருக்கு. புரியல? ஆமா, இதே 1/4 கிலோ இருக்கு. எடுக்கிறதுக்கு முன்னாடி தூக்கிட்டீங்களா? இதெல்லாம் ஜிம்மா விளையாட்டு பொம்மை மாதிரி. இதெல்லாம் அது பெரிய மீன்ல தான் அம்பு இறங்காது. ஏன்னா அது ஆடா இருக்கும். அந்த தலை கையில லேசம் முள்ளு கிழிச்சிட்டு அந்த ஒரு துள்ளு தான் அவ்வளவு இது மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும் முள்ளு போகணும். அதான் பிரச்சனை. சின்ன மீனுக்கு பொத்து அந்த பக்கம் போயிருக்கு. உங்களுக்கு இதுலயே தெரியும் அம்பு போற ஸ்பீடை பாருங்க. இது வந்து குருத்தெலும்பு மாதிரி டொக்குன்னு அடிச்சு டக்குன்னு போயிடும். அவன் வந்து ஹார்டா இருப்பான், மாட்டெலும்பு மாதிரி. எப்படி விளக்கம் எப்படி சொல்ற பாத்தீங்களா? இந்த மாதிரி விளக்கம் யாராவது சொல்லியிருப்பாங்களா? நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். கொஞ்சம் முன்னாடி போகலாத சதாம்பரம் இதே தான் சொன்னாரு போன வீடியோல. சரி, எப்படி போச்சு பத்தில பார்த்தனே. வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்ல அடிச்சிக்கல. நான் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குங்களா நினைச்சேன். கரடி காரி சுற்றி 3 தடவை அட்டெம்ப்ட் எடுத்து 4வது தடவை அடிச்சிருக்கேன். ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இவன் குறுக்க வந்த கௌசிக்கு. நான் ஒரு நம்ம காலில் ஒரு மீன் பிடிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு கலர்ஃபுல்லாக, அந்த மீனை டார்கெட் பண்ணேன். அவன் பின்னாடி குண்டியை பிடிச்சிட்டே ஓடி வந்தான் பார்த்துக்கோங்க. அவன் கிராஸ் ஆகிட்டான், இவன் மாட்டிக்கிட்டான். பங்கு என்னை கொடுத்து விட்டுட்டு போயிட்டே பங்கு. அவனை அவனோட மைண்ட் வாட்ச் இருக்கும். அடுத்தாட்டியா ரோஸ் கலரில் அலையாண்டல. நல்ல தண்ணி உழக்கிறானே. அப்போ தான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. எங்கேயும் இருக்க மாட்டான், அதே இடத்துல தான் இருப்பான். அட்டிங்க தூக்கிறோம். அடியா இந்த ஓடுறான்ல, பார்த்தேன். நீ எங்கே ஓடினாலும் சொன்ன மாதிரியே தூக்கிட்டாரப்பா. என்ன 2 அடிச்சிட்டீங்களா?
ஃபைட்டு பார்த்து மேலே எவ்வளோ வெளியே வந்துரு உள்ள ஏன்னா அதே தானே நீங்கள் சொன்னது தானே சிவப்புண்ணே ஏன்னா வந்துட்டான் அப்படியே வா மெல்ல வா வாடா அப்படியே வா சொன்ன மாதிரி அடிச்சிட்டீங்களா சிவப்ப சா நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி நிரூபிச்சிட்டீங்க பாஸ். இப்போ நம்ம 2 மீன் அடிச்சோம்ல அதோட சைஸ் நல்ல சைஸ்ண்ணா 1/2 கிலோ சைஸ் டிரைவு கேளுங்க ஏமுக்குள்ளே வர மாட்டேங்கண்ணே. வேற ஏதாவது ஒரு போட்டிக்கு சேர்த்து விடலாம்னு நினைக்கிறேன். சிம்னாசியத்தில் தான் ஐயோ சொட்டி அடிச்சிட்டானே கண்ணு வரது இல்லையா குச்சி சொட்டை போட்டானே என்ன ஐயோ இல்லைண்ணே பார்த்து இது ஒரு இது தான் ஃபஸ்ட் டைமு மீன் சொட்டையை போட்டுவிட்டு அடிச்சாச்சா என்ன மீன் சிலேபி தானா அந்த துள்ளுறான் உருள்றான் கிடந்து வா ஆஹா பட்டைய மயில் முறையில் வரான் வாடா அம்பு எங்கேயோ கிடக்கு மீன் எங்கேயோ இருக்கு போன மட்டும் காது கடை மாதிரியே தான் சார் டேட்டி ஃபில்லோ ஆகிட்டானே அம்பு விட்டுட்டு ஓடுதானே நல்ல சைஸ் அடி வச்ச உடனே அடிச்சிட்டிங்களே ஒரே சாட்டு ஓன்னு வாழ்க்கை. எங்கள் தலையை வந்து பேக்ரவுண்ட்லேயே இருந்தார். அவருக்கு இதான் சொன்னோம்ல போன வீடியோவில் முந்தின வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அடிக்க வந்தாருன்னா அவர் தான் மீன் எடுக்கிற ப்ராசஸில் அவர் வந்து ப்ரொஃபஷனல் ஆகிட்டார். அந்த வம்பு எடுக்கிறதில்ல சடக் படக்குன்னு ஊறி தூர போட்டுருவார். உங்களை மாதிரி எடுக்க முடியுமா அதில்? ஆனால் என்ன டேட்டி ஃபுல்லாக ஆகிட்டான். ஃபோட்டு ரைட்டு சூப்பர். முடிஞ்சுதா? உண்மையை சொல்லுங்க. அந்த ஓடுது என்ன உள்ளே போயிட்டேன். பார்த்து என்ன வழுகுது. ஆஹா என்ன எப்படியா தூக்கிடுங்க. சைஸு நல்ல சைஸு. பார்த்து அம்மா செல்ல குட்டி வாடா அம்புலி மாமா வாடா சரியான சைஸ் அம்மா ஸ்னேக் ஹெட்டுன்னு இதுக்கு தான் சொல்லியிருக்கானுங்க போல. பாம்பு மாதிரியே இருக்காப்பா. அட்டியா கேளு சரியான குத்து. மீன் ஸ்டார்டில் வராது சரிங்களா. இன்னைக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கோம், விரால் பிடிச்சிருக்கோம், மணலை பிடிச்சிருக்கோம், எல்லாம் சமம் பண்ணியிருக்கோம். எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. ஆனால் அம்பு அங்கிட்டு கூடி போயிட்டு ஆனால் ஈஸியாக வெளியே வந்துடும். அதுதான் இது தப்பிச்சிருது. சரி இந்த அவ்வளோதானா? அவ்வளோதான். சிங்கம் வந்து நல்ல அடி சரியான அடி நல்ல சைஸு கூட. இல்லை ஜீவா அடி வாங்குவான்னு நான் நினைக்கவே இல்லையா. பத்தியில அதில் இதுலேயே வலியுதுலாம் போகும். ஆனால் அடி நல்ல அடி பத்தியில நான் இந்த மாதிரி எத்தனை மீன் விட்டுருக்கேன் தெரியுமா? அதனால தான் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ வலுவழுப்புல கரெக்டாக அடி. இத்தனைக்கும் இது நீங்கள் மேலே இருந்து அடிச்சிங்க. அப்போ எவ்வளோ ஸ்லிம்மாக தெரிஞ்சிருக்கும். அதிலே அக்யூரேட்டாக அடிச்சிட்டிங்கன்னா பெரிய தானே. ஆனால் நிறைய ஷாட் மிஸ் ஆகுதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம மீனை டார்கெட் பண்ணுறோம், மீன் மூவ் பண்ணிடுது. முன்னாடி ஒன்று மூவ் அடி நல்ல தூக்கியாச்சியா. அழகா மேலே வந்து மூச்சு விட வந்துச்சு. நீ மீன் நிற்கவே மாட்டேங்க கையில். நல்ல சைஸ் சார் உண்மையில நல்ல அடி சார். நல்ல ஃபைட்டு. நான் போயிருன்னு நினைச்சேன் உள்ள போய். எப்படி? ஆமா அது சல்லுன்னு உள்ள போயிட்டு சார். சரி அடுத்து எதாவது அடிக்க முடியுதான்னு பார்ப்போம் நண்பா. போட்டாச்சா? எங்கண்ணே அந்த பராமரிங்க. ஓ என்ன சிவப்புண்ணே, நீங்க சொன்ன சிவப்புண்ணே.
இல்லை வந்துருமா இல்லை இது என்ன கெண்ட மாதிரி இருக்கு. 1/2 கிலோ இருக்கும். ம் கூட இருக்கும் கூட இருக்கும். 4 தான் இருக்கும். அப்பா இதா சார் சொன்னீங்களே சிவப்பு கலர் இவனை தூக்காம விட மாட்டேன் நீங்கள் எவ்வளோ குறுக்கி முறுக்கி ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கான் மனுஷனா இவன். சா வந்துட்டானா சரி. ஐயோ சூப்பர் சைஸ் தரமான பீஸ். அப்பா வெல்கம் டு தூத்துக்குடி தூண்டில் மீனவன். வெல்கம் டு த கிரிகாலன் ஷோ. நல்ல அடுத்து எதாவது அடிக்க முடியாதான் பார்ப்போம். ஆனால் அடிக்கிற சாட்டை காட்ட முடியல இந்த ரவுண்டு. தானே கொஞ்சம் கவனக்குறையில் இருக்கும்போது அடிச்சிட்டோம். எடுத்துட்டீங்களா? பரவு என்ன சொல்றீங்க? கேமராமேன் யாரு? ஆமா நம்ப முடியலங்க. ஏ அந்த ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். இல்ல 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 தப்பிச்சா போற அவன் பார்த்துட்டான், தண்ணியை பார்த்துட்டான். இந்த பாருங்க எப்படி எங்க இருந்து. வாங்க வாங்க எல்லாம் சோடி போட்டு உள்ள கிடங்க. வாங்க 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 வாங்க. அவ்வளோதான். என்ன சைஸு அங்கே ஒரு மீனை காப்பாற்றி இங்கே கொண்டு வரக்கும்னே விராலு கிளம்பி வந்து. என்னண்ணே? சரிண்ணா சரிண்ணே. அப்படியாண்ணே? அது வைக்கணும் தேளி. தேளி இருக்குண்ணே, வெளியே போட்டாலும் ஏசுறாங்க. அந்த அளவுக்குலாம் ஆகி போச்சுங்க தீவாளியோட நிலமை. சூப்பர் 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 சூப்பர். இது நம்ம நாட்டு ஜிலேபியே கிடையாதான், இது வந்து ஆந்திரா ஜிலேபியா. இதானே? ஆமாம் ஹைப்ரிடான். இது இந்த சைஸ் வருது. இது வந்து நம்ம நீர்நிலை சார்ந்ததே கிடையாது. நிறைய நண்பர்கள் இதை பற்றி அவேர்னஸ் வீடியோலாம் போட்டிருக்காங்க. இது ரொம்ப கெடுதல் கிடையாது, ஆனால் அசுர வளர்ச்சி சொல்லப்போனால். ஏன்னா நம்ம நீர்நிலையில் உள்ள நிறைய நல்லதண்ணி மீன்களை தவிர்த்து காலி பண்ணிவிட்டு இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அசுர வளர்ச்சி சொல்லப்போனால். இதை சாப்பிட்றதுனால இதை ஒரு சாப்பிட்றதுனால கெடுதல்லாம் பெரிய அளவில் கிடையாது. ஆனால் அசுர வளர்ச்சிங்கும் போது பல ரக மீன்களை அழித்து இந்த ஒரு ரக மீன் வளருது. அதனால தான் அந்த அசுர வளர்ச்சி இது தேவையில்லை அப்படிங்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பர். போட்டாச்சா? அந்த படுக்கு அப்போ எங்கடா படுக்க? ஏழு திமிங்களோ வாங்க திமிங்களோ. சவுண்டு என்ன என்ன செடியில் கிடக்குண்ணா பேராமண்ணே. எட்ல தூக்கு தூக்கு. தலைவர அந்த பக்கம் வரல அந்த சைஸ்ல இருக்கு. வந்திருக்கான் லைட்டா. கடைசி தருவாயில நம்ம தம்பி வந்திருக்கிறாரு. ஜிலேபியை பாருங்க, சோப்பு கலர் லிப்ஸ்டிக்ல முங்கி எரிஞ்சு வந்த மாதிரி இருக்கான். மேக்கப்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு. மேக்கப் அடிச்சு வந்திருக்கு. அது வந்து யாரையும் கவர் பண்றதுக்கு வந்திருக்கு. அதுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுதான் கஷ்டமான விஷயம் இருக்கு. லிப்ஸ்டிக் காட்டி வாய காட்டி அங்க பாருங்க, உதட்ட பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. சரியான சாட்டி. அப்படியே கிரிகிரு தலை சுத்தி விழுந்தான் பார்க்கணும். அப்படியா? ஆமா, அப்படியே உருவிட வேண்டியதானே. அப்படியே பார்த்து சதுரம். கிளவுஸ் ஒரு நாள் கூட தாங்காது போலயே. இந்த கிளவுஸ் ஒரு பிரச்சனை இருக்கு இதுல. நம்ம வந்து நம்ம கழட்டிட்டோமா? ஓ இப்படி கழட்டிடலாண்ணா. டெக்னாலஜியா அடிக்கிறது. இது நல்ல ஐடியா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல தம்பி? சாவ நல்ல நீ கலர்ஃபுல்லா பிடிச்சு தள்ளி இருக்க. நல்ல கலர். ஐயோ நாங்களாடா இப்படி பிடிக்கிறோம். மீனை காட்டுற மாதிரி எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கு. ஐயோ கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தானா. எங்கண்ணே நூல் எங்க இருக்கு? நூல் பார்த்து இது என்ன கருப்பு கலரில் இருக்கு? இது என்னது கருப்பு கலர்? கருமுதலையாது. மண்ணில் போடாது. ரோட்டில் போடு. ஐயோ
கேமரா எங்கேயோ சாட்டை கட்டிட்டு கேளுங்க. அப்படிதானே இதுதானே பூட்டி. மண்டையிலேயே ம் மண்டையிலேயே மாவளக்கு வச்சாச்சு. இதான் பெர்ஃபெக்ட் ஹெட் ஷாட்டு. எனக்கு கிடையாதுல்ல. முந்தி வீடியோல ஒரு பர்ஃபெக்ட் ஹெட் ஷாட் போட்டுருந்தேன். மீன் அப்படியே விரைச்சு அப்படியே படுத்துரும். சா அம்ப பாருங்க எப்படி நிக்கின்னு. அடி எங்க போட்டிருக்குன்னா மண்டையிலே விழுந்திருக்கு. மண்டையில ஒரு கொண்டை வச்சு விட்டுருக்காங்க. நல்லா பிடிச்சிக்கோ. மண்டையிலே மாவளக்கு போட்டு விட்டாச்சு. போட்டு ஆப்ரேஷன் ஸ்கல் சர்ஜரி நடந்து. சூப்பர்ல சூப்பர்ல. தம்பியான இன்னைக்கு தான் ஜிலேபி வேட்டைக்கு வந்திருக்கான். ஆமா அடியா. ஆமா மொதல் தடவை வந்திருக்கான் நம்ம கூட. அதுவும் இப்போ டைம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் வந்திருக்கான். பெரிய பெரிய ஜிலேபி அடிக்கு. நல்லா இருக்கு. இல்லை இந்த ஜிலேபியில் நீ தூண்டியில் பிடிச்சிருக்கியா? தூண்டியில் இவ்வளோ பெரிய ஜிலேபி பார்த்ததே கிடையாது. பார்த்தீங்களா? நிறைய நண்பர்களே இதை பார்க்கல. ஆனால் இப்போ நாங்களே இப்போ புதுசாக ரீசெண்டாக தான் பார்க்குறோம். 3/4 கிலோ சைஸ் 1 கிலோ சைஸுங்கிறது எங்களாலே ஏற்றுக்க முடியல. இவ்வளோ பெருசு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய இது கள்ளப்பட்டு மீறி சொல்லுவாங்க. ஏன்னா வலையில மாட்டாமல் தூண்டியில் மாட்டாமல் தப்பிச்சு பெருசாக வந்தால் அப்படியே வளர்த்திக்கிட்டே அலைவான். அவனை தான் நம்ம தூக்கிக்கிட்டு இருக்கோம். இதுல காலோட பெருசா இருக்கு. மலை மாடு மாதிரி இருக்கு. காலை வச்சு பார்த்தா நம்ம காலோட விழுந்துதான். முடிஞ்சுதா? பார்த்து வருது. இந்த அடுத்த அடி என்ன பேசிட்டு இருக்கும் போதே கொளுத்துட்டியே. நினைச்சேன் செடிக்குள்ள முள்ளுக்குள்ள போகுது. வந்துரு சோழி முடிஞ்சு. இல்ல தரங்குல கிடக்கு. அது உடஞ்சிருமா? முள்ளு உரியுண்டா. ஐயோ விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆயிரம். ஆமா சொன்ன மாதிரி உடஞ்சிட்டு கண்ணு வேற தெரியலையே. அதே தான் சோடியா தூக்கிட்டாங்களே. செடியில உள்ள கொண்டு இருக்கு. கை அந்த பக்கம் துண்டா விழுந்துச்சோ. எடுத்துட்டீங்களா? மீனை பாக்குற அவனத்துல இதை விட்டுட்டேன். தம்பி அடுத்தட்டு ஷார்ட் அடிக்கிற பாத்துட்டு இருக்கான். டம்மு விட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. இது பானை ஒன்று அடிச்சு சின்னதான். அதோட கொஞ்சம் சின்ன. ஆனா இதே மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு ஆப்ரேஷனை போடுங்க. அவ்வளோதான். போடு ஒரு தையலை போடுங்க. முடிஞ்சது. அடுத்து ஏன் சின்னது தான். 1/2 கிலோ இருக்கும். இந்த சைஸே துண்டியில மாட்டாது. வரட்டாமே டுரு தான். கரெக்டா உண்மையா அடிச்சா பாருங்க. இதுவே ரேர் தாங்க தூண்டிலுக்கு. அதை எங்க பிடிக்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல பிடிக்காங்க. பெரிய பெரிய திலேபி பிடிக்கிற மாதிரி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம முறையை அதை பிடிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெருசு இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கடல் நீரிலே தண்ணியிலே அலைஞ்சோமா, நல்ல தண்ணிக்கு வந்தோடனே நமக்கே அது அதிசயமாக தான் இருக்குது. அந்த அதிசயத்துக்கு வந்தோடனே நம்ம அதிசயம் விட மாட்டேங்க நம்மளை. அதனால் அந்த நல்ல தண்ணிக்கே நம்மளை வர சொல்லுது. நமக்கு மீன் எங்கே இருந்தாலும் மீன் தான் அது. ஜிலேபி வருங்க. அங்கே போய் அது தண்ணியில் போய் ஜூம் இல்லை. அவர் எப்படி போகிற பாரு. என்னதுல ஜிலேபி தான் இவ்வளவு என்ன ஃபைட் பண்ணுது. அங்கிருந்து அடிக்கிறதுக்குள்ளேயும் ஓடிச்சு. நான் உங்க கூட டபுள் கேமராமேன் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கு. நீ கட் பண்ணிருடா. ரொம்ப ஹைப்பரா இருக்கான். அடுத்து இவன் என்ன ஃபைட் பண்ணா நினைக்கிறீங்களா? நான் ஓடி வந்து அடிக்கிறதுக்குள்ள ஐயோ இது தரமான ஃபைட் இதுல. நீ உருள்றான். அங்க பிரதர்சனம் பண்றான். அங்காளமா விட்டுருங்க. நீங்க அம்மாட்ட வர விடுங்கடா. இல்லை என்னது ஜிலேபியா? ஏ அப்பா என்ன ஆனால் இதுதான் சொன்னீங்களா ஆந்திரா ஜிலேபின்னு? வாக்குலையா பெருமா? ஆமா
அது கரெக்டாக வாயை ஆண் வளர்ந்துருக்கிற நேரம் டப்புன்னு அடிச்சிடணும். அடித்தோன்னா அது உள்ளே குத்தி அப்படி வெளியே வந்துடும். ஓ அப்படி என்னண்ணே உடம்புல குத்திட்டு வெளியே வந்துடும். இல்லை பார்த்து ஐயா அந்த அண்ணா அதிசயமா பாக்குறாங்க. இது இது என்னடா இது மத்தேடே, என்ன கருமண்டா இது? மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன கருவி. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்காங்க. போறானுவா தூக்கி இழுத்து விடுறானுவா மீன் வந்துருது வெளியே. நரம்பு என்ன சுத்துறீங்கண்ணே? ஆமாண்ணே ஆமாண்ணா. அண்ணா ஆப்ரேஷன் நீங்கள் தான் பண்ணணும். ஆமா அந்த பண்றேன். அது நூல் அதிகமாக வெளியே கிடக்கு. சுத்திட்டு மீன் தம்பி கரெக்டாக கையில் வச்சிருந்தான். சொல்லணும் விட்டான். டாக்டர் பேஷண்ட் குடும்பத்துக்குலாம் சொல்லியாச்சா? பேஷண்ட்டு தப்பிச்சிருவாரா? உயிர் படைச்சிக்கிடுவாரா? வாய்ப்பில் ராஜா சட்டியில் வறுக்கதான். அடிக்காவும் ஏறணும்டா சரியான எலும்பு முள்ளுள்ள. எப்படி சுத்த பார்த்தா கிரு ரைட்டு. வாய் பழக்கமா கரெக்டாக வாயில் அடிச்சிருக்கீங்கன்னு? இல்லை அது நின்றுட்டு இருந்தாவே போதும். மேலே மீன் தெரியுமாண்ணே, அதில் பார்த்து அடிச்சாவே போதும். ஓட்டி எல்லாமே சரியான பீஸு. நாங்கள் விளையாட்டுக்கு பண்ணலை. இப்போ திராசு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, நாங்கள் எடை போட்டே காட்டியிருப்போம். 100 கிலோ. வாங்க. ஆமாம் தெரியுது. எல்லாமே பெத்த பீஸ் தான். எல்லாம் ஏன் வளர்த்திக்கு இருக்கு அப்பளம் மீனும். ஆமாம் நாங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறோம். நாங்கள் கீழே கட்டி காட்டின மாதிரி சரியில்லை. ஒரு சிறு காட்சி நடந்துட்டு இருக்கு. மீன் கட்டி போஸ் எடுத்துட்டாங்க. உள்ள போட முடியாம திணறிட்டு இருக்காங்க. இத்துடன் நாங்கள் இந்த முடிவை பிடிச்சிக்கிறோம். போட்டுட்டாங்க ஒரு வழியா.